ரொம்ப உண்மையாக அவர் கலக்கிட்டார். யார் எதிர்பார்க்காதது. அவர் வெளியே வரும்போது காரில் தான் வரும்னு எல்லாம் நினச்சிருந்தார். பட் அவர் சைக்கிளில் வந்து எல்லாரையும் அவர் ரைடு காமிச்சிட்டார். அவர் காரணம்னு பார்த்தா இல்லை பெட்ரோல் ரேட்டு எல்லாம் அவருடைய சிம்பிளிக்காக காமிச்சிட்டு போயிட்டார். அவர் அரசியல் பேசுகிறான்னு இல்லை, அவர் வந்தாவே மாதம் தான். அரசியலுக்கு வாய்ப்பு இல்லை, அவரே சொல்லிட்டார். அதான் சொல்கிறேன்னே, அவர் ஏடிஎம்கே அகேன்ஸ்டாக சொல்லிட்டாரு. அவர் அங்கே தேட்டரில் லாஸ்ட் டைம் அவங்க பேனர் கீச்சதும் சரி, ரசிகர் அவங்க அடித்ததும் சரி, ஏடிஎம்கே அகேன்ஸ்டாக தான் அவர் எப்போவுமே தலைவர். ஸோ அவர் அரசியலுக்கு வரமாட்டார். அவர் சிம்பிளிக்காக சொல்லிட்டு போயிட்டார், என் ஓட்டு அவங்களுக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு அவர் தான், இப்போ டோட்டல் தமிழ்நாடுக்கு அவர் தான் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிறார். ஃபஸ்ட்டு இருந்து சூப்பர் ஸ்டார் இருந்தார், அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் யாருன்னா இப்போ விஜய் தான் மாஸ், அதுக்கடுத்து தலை. அது அவ்வளோதான். செம்ம ஃபிட்டு. அதான் சொல்கிறேன்னே, அவர் ஃபிட்டு யாருக்கும் வர முடியாது. அவர் இருக்கிற ஃபிட்டும் சரி, அவர் ஹேர் ஸ்டைலும் சரி. இன்னும் பார்த்தா அவர் 20 இயர்ஸ் கம்மியாயிட்டார். அவர்கிட்ட தான் கேட்கணும், உண்மையை தெரில. அவருடைய சீக்ரெட் என்னன்னு தெரில. இருங்க, அவர் உண்மை அதுதான் உண்மை. ரொம்ப நானே ரொம்ப அதிர்ச்சியாக தான் இருந்தது அவர் பண்ணது. சரி, யாரும் எதிர்பார்க்காத சிம்பிளாக காமிச்சிட்டு போயிட்டார். அவர் ரொம்ப மாஸ் பண்ணிட்டார். அதேமாரி தலையும் சரி, ரெட் கலரு பிளாக் அண்ட் ரெட்டு மாஸ்க் போட்டு வந்து அவரும் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டார். அப்படி இல்லை, அவருக்கு இது கேட்காம ஒருத்தர் செல்ஃபி எடுக்கிறது தப்பு தான். அதில் அவங்க எப்படின்னா, இது அவங்க கேட்காம பர்மிஷன் செல்ஃபி எடுத்ததும் தப்பு, மாஸ்க் போடாமல் வந்ததும் தப்பு. அவர் வான் தான் பண்ணார். அவங்க தப்பாக நினச்சிக்கினாங்க, அவ்வளோதான். அவர் எப்போவுமே ஜென்யூன் தான், ஜென்யூன் பர்சன், அவ்வளோதான். தலை எப்போவுமே தலை தாங்க, தலைக்கு மாசாக யாரும் இல்லை. நல்லா தான் இருந்துச்சு. அது எனக்கு சரியாக தெரியல. மேபி நான் நினைக்கிற வரைக்கும் லைக் பெட்ரோல் அந்த இதுக்காக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா சும்மா பப்ளிசிட்டி அப்படி கூட சொல்லலாம். விஜய் எப்பவுமே மாஸ் தான். விஜய் எப்பவுமே மாஸ் தாங்க, மக்களோட அப்படி சொல்லலாம். அவருக்கு அது செட் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன். அவர் இப்போ எப்படி இருக்காரோ அப்படியே இருந்தா ஓகே. அப்படி கிடையாது, சொல்லல வந்தா போடுவோம், நாங்க போடாமலாம் இருக்க மாட்டோம். அவர் என்ன ஃபீல்ட்ல இருக்காரோ அப்படியே இருந்தா போதும், கட்சி எதுவும் வராம. சாரி, ஆமா, அப்படின்னா எல்லாம் ஃபிட்னஸ் தான். அவங்க சீக்ரெட் ஏதாவது இருக்கும்ல, மெயின்டைன் பண்றாங்கல்ல, அதுவே பெரிய விஷயம் தானே. காலை பார்த்தேன் டிவியில், சூப்பராக கெத்தாக வந்தார். புளி டிஷர்ட் போட்டு அவ்வளோ வேகமாக ஓட்டின்னு வந்தார். பார்த்தோம், ரசிகர்களாக வராங்கல்ல, அதனால அவர் கூட ஜாலியாக வராரு. அவள் தான் இப்பெல்லாம் ஜனங்க வராங்கல்ல, அதனால காலையில் ஜாலியாக வரும். அதில் அந்த இதெல்லாம் அவர்கிட்ட இல்லை. கண்டிப்பாக வருவார், கண்டிப்பாக ஜெயிப்பார். ரசிகர் இருக்காங்கல்ல, நம்ம குழந்தைங்க வந்து அவருக்கு ரசிகர் தானே, கண்டிப்பாக வருவார். சின்ன பையன் தான், என் புள்ள மாதிரி தான் அவர். இருந்தாலும் சின்ன பையன் தானே அவர். நம்மளுக்கெல்லாம் சின்ன பையன், இவங்களை பார்த்தாலும் வயசு சொல்லுவாங்க, அவர் பார்த்து சின்ன பையன் சொல்ல மாட்டாங்களா, அதை பார்த்தா கெத்து அவர் தான். சூப்பராக அழகாக வந்தார். சைக்கிளில் ஃபாஸ்ட்டாக அவர் பின்னாடி நிறைய பேர் வந்தாங்க. அழகாக ஓட்டு போட்டு வரலாம் காமிச்சிட்டு ஸ்டைலாக இருந்தார். தெரியல, அவர் சைக்கிள் வரணும்னு நினச்சிருக்காரு, அதனால சைக்கிள். ஆமாம், விஜய் எப்பவுமே சின்ன பையன். அவரே சொல்லியிருக்காரு, நான் அரசியலுக்குலாம் வரமாட்டேன், எனக்கு ரசிகர்களே போதும் அப்படின்னு. அதனால அவர் வரமாட்டேன். கண்டிப்பாக சைக்கிளில் வந்தாருன்னா பெட்ரோல் இதுவா என்னமோ கொஞ்சம் மாசாக வந்த மாதிரி தான் தெரிஞ்சுது. இல்லாமல் மோடிக்கு ஏதோ பதிலடி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. சைக்கிளில் வந்தனால பெட்ரோல் டீசல் வரனால நல்லா இருந்துச்சு பார்க்க. சைக்கிள் கலர் பிளாக் கலர்னு நான் சரியாக பார்க்கல, பார்த்து வச்சு சொல்கிறேன், பிளாக் கலர்னு நினைக்கிறேன். சைக்கிள் வந்து தெரியலையே எனக்கு. செஞ்சு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அறிவியல் சொல்ல நினைக்கிறேன்னு நினைக்கிறேன். அது அவர் ஜிம்முக்கு இது போவார், மூவி ஷூட்டுக்கு ஏதாவது ஜிம்முக்கு போகிறதா இருக்கும். நல்லா இருந்துச்சு பார்க்க. சிம்பிளாக வந்தார். டீஷர்ட்டாக ஷர்ட்டாக தெரியல, ஆஃப் ஹேண்ட். இவர் சைக்கிள் எடுத்தோடனே பின்னாடி ஒரு 50 வண்டி கிளம்பிச்சு போல இருக்குது. நல்லா இருந்துச்சு பார்க்க, மாசாக இருந்துச்சு. எனக்குன்னா அவர் எடுத்துகிட்டு ஃபுட்டாக இருக்கும். வேறு என்ன சொல்கிறது தெரியல. அவர் மாசாக இருக்காருன்னா ஒரு ஹீரோ, தெரியும் எல்லாருக்கும் தளபதினா என்னென்னு. எப்படி இருந்ததுன்னா, ஓட்டு போகிறதுக்காக ஒரு பெட்ரோல் விலை ரேட் ஏறி இருக்கு அப்படின்றதாக வந்திருப்பார். கலர் சரியாக பார்க்கலாம், ஒரு மேபி அந்த பெட்ரோலுக்காக வந்துருக்கலாம் எனக்கு தெரிஞ்சு. அது இல்லாமல் காலையில் வந்ததால் ரிலாக்ஸாக வரலாம் அப்படின்ட்டு வந்துருக்கலாம். ஆமாம், ஒரு பைக்கோட இவர் ஸ்பீடாக தான் போயிட்டுருக்காரு. அவரோட ஹெல்த்தை அவர் மெயின்டைன் பண்ணுறாரு, அதனால் அது அவர் தான் அவரோட இது என்ன சொல்கிறது, அவர் அப்போ எப்படி பேசுகிறாரு, என்ன மக்களுக்காக என்ன பண்ணுறாருன்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் நம்ம போடலாம் ஓட்டு. அது அவருக்கு பாவம் கார் எதனா ரிப்பேர் ஆகிருக்கும், அதனால் கூட வந்திருக்கலாம். அதை ஏன் அரசியலாக்கணும் அப்படிலாம் இல்லை, அது அவரோட விஷயம், அதனால் அவர் வராரு.
வீடு பக்கத்தில் இருந்திருக்கோம், அதனால கூட வந்திருக்கலாம். அரசியல்னு திங்க் பண்ணால் அது அரசியல், அது அவரோட இஷ்டம். திங்க் பண்ணால் அது அவரோட இஷ்டம். ரொம்ப அழகாக இருக்கார், இல்லைன்னா டவுட்டு. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கெல்லாம் அவர் அட்வைஸ் பண்ணுறாரு, அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுங்க. அது அவரோட எனர்ஜின்னு தான் சொல்ல முடியும். அவருக்கு இன்னும் இந்த ஏஜ்லேயும் அப்படி இருக்குன்னா அது நம்மலாம் பெருமைப்பட வேண்டிய விஷயம் தான். பார்க்க சூப்பராக இருந்துச்சு. பெட்ரோல் விலை முன்னிட்டு இது பண்ணியிருந்தாரு. அரசியல் அது தெரியல, ஆனால் ஏதோ ஒரு காமிச்சிருக்காருல்ல. அவர் எப்பவுமே அங்கே தான். அதான் கண்ணுக்கு எதிர்க்க ஒருத்தர் இருக்கார்ல, கண்டிப்பாக முடியும். அவர் வந்து எலெக்ஷனுக்காக ஓட்டு போட வந்திருக்காரு. ஸோ அவர் அதை வந்து எதனால் சைக்கிளில் வந்தார்னா, இப்போ நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் பிரகாரம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து ஜஸ்ட் வந்து அந்த இடத்துல கார் பார்க் பண்ண முடியல, அதனால தான் அவர் வந்து சைக்கிளில் குயிக்காக வந்து ஓட்டு போட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. பட் மேபி ஃபிட்னஸ்க்காக கூட இருக்கலாம். ஸோ இதை வந்து இவ்வளோ பெரிய இஷ்யூ ஆகணும்னு ஒரு அவசியம் இல்லை. பட் ஓகே, அவர் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக வந்திருக்கலாம். ஒரு ரைட் போகணும், எல்லாரும் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அப்போலேருந்தே இப்போ வரைக்குமே ஒரே பாடி தான் மெயின்டைன் பண்ணுறாரு. ஸோ மேபி ஒரு ஃபிட்னஸ்க்காக அவர் வந்திருக்கலாம். இல்லை அதான் என்னன்னா அவர் வீட்டுக்கு பின்னாடியே இருக்க பூத்தில் தான் வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க போல் ஓட்டிங். இது வீட்டுக்கு பக்கத்துலேயே கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ், நடந்து வந்தால் இன்னும் கூட்டம் ஜாஸ்தியாகிடும்னு சொல்லி மேபி சைக்கிளில் வந்திருக்கலாம். ஸோ நியரஸ்ட் பிளேஸில் கூட்டினால அவர் சைக்கிளில் வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அவருடைய மேனேஜரும் அதான் சொல்லுது. அப்படிலாம் அந்த மாதிரிலாம் வந்து அவங்க இன்டென்ஷனாக யாருமே அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் ஜஸ்ட்டு வந்திருக்காரு, அவ்வளோதான். மற்றபடி இதை சாதகமாக பயன்படுத்திட்டு மற்றவங்க பேசுகிறது வந்து பப்ளிக்கு தெரியும் இல்லையா அவர் எதனால் வந்திருக்காருன்னு. ஸோ அதனால் வந்து அவர் வந்து அப்போலேருந்து நம்ம எல்லோரும் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்ருக்கோம். விஜய் வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே மெயின் வந்து டான்ஸ் அண்ட் அவருடைய ஃபிட்னஸ். ஸோ இது வரைக்கும் அவர் பாடியை மெயின்டைன் பண்ணி கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அதான் அவருடைய எங்குக்கு காரணம்னு நினைக்கிறோம். ஸோ அதே மாதிரி அவர் கொடுக்குற படங்களும் வந்து ரொம்ப இப்போ இன்ன வரைக்கும் அவர் யூத்ஃபுல்லான எனர்ஜெட்டிக் படம் தான் கொடுத்துட்ருக்காரு. அதனால் ஓகே தான். ஸோ விஜய் பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைமில் ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு. ஸோ இதில் பாலிடிக்ஸ்லாம் இருக்கணும்னு ஒரு அவசியம் இல்லை. இப்போ ரொம்ப தெளிவாக இருக்கார், ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்கிறாரு. ஃப்யூச்சரில் அது வந்து இப்போது ரீசெண்டாக கூட ஒரு இஷ்யூ ஆச்சு. பட் அவர்கிட்ட இருக்க ஃபேன் பேஸ் வந்து கண்டிப்பாக அரசியலுக்கு வந்தால் அவருக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி இருக்குன்னா அவரோட எளிமையாக வராரு, அவ்வளோதான். நம்ம அதை பற்றி வேறு எதுவும் சொல்ல முடியும் இல்லை. அவர் சாதாரணமாக இருக்கணும்னு ஆசைப்படுறாரு, சாதாரணமாக வராரு, அவ்வளோதான். அதை பற்றி வேறு எதுவும் இல்லை. அவர் கரெக்டாக ஃபிட்னஸாக தான் இருக்கார். அவரோட கரெக்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காரு இப்போதையும்.